இப்போ நான் வந்து ஒரு கியூட்டான ஹீரோயின் பத்தி சொல்ல போறேன். இப்ப அடுத்தடுத்து வர படங்கள்ல அவங்க தான்ப்பா இருப்பாங்க. சமந்தா. எஸ். அதான் அந்த க்ளூ கொடுத்தோடனே யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, தெரியும் இல்லையா? சோ சமந்தா பத்தி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் தரப்போறேன். காசிப்பா இன்ஃபர்மேஷன் எனக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இந்த விஷயத்தை கேட்ட அப்புறம். என்ன அப்படின்னா சமந்தா வந்து இப்போ கத்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி அஞ்சான் படம் நடிச்சாங்க அண்ட் சூப்பரா ஹிட் ஆச்சு. அண்ட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்ல கிளாமரால அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்க இல்ல அந்த படத்துல. சோ அதை தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் அவங்க தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி டாப் ஹீரோயினா இருக்காங்க இப்போதைக்கு இல்லையா? இப்போ அவங்க திடீர் முடிவு ஒண்ணு எடுத்திருக்காங்க. என்ன? ஒரு பயங்கரமான ஒரு முடிவு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஹிந்தில வந்து டாப் மோஸ்ட் ஹீரோயினை கூட ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய ஹீரோயின் அவங்க. இப்போ அதுக்கு அடுத்து இவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னா அடிச்சிருவா போல இருக்கு என்ன ஹேமா சொல்லனா சரி நான் பொறுமையா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா மூக்கு வந்து ஆபரேஷன் பண்ண போறாங்களா சமந்தா. ஸ்ரீதேவி மேம் மாதிரி. எஸ். ஓகே. சோ ஸ்ரீதேவி மேம் வந்து மூக்கு வந்து ஆபரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹிந்தில வந்து டாப் மோஸ்ட் ஹீரோயின் ஆயிட்டாங்க. இன்னும் அவங்க வந்து பாலிவுட் விட்டு பிரிஞ்சு வரவே மனசு இல்லாத மாதிரி இன்னும் அவங்க நடிக்கவே மனசு இல்ல அவங்கள விட மாட்டேங்கிறாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி விட மாட்டேங்கிறாங்க அங்க இருக்கிறவங்க இல்லையா? பட் என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் அவங்க அங்க போயிருக்காங்க. அந்த பெருமை நம்மளதான் சேரும் இல்லையா? சோ அதை தொடர்ந்து சமந்தாவும் இப்போ வந்து மூக்கு வந்து ஆபரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. சோ நான் நினைக்கிறேன் அவங்க நினைச்சிருப்பாங்க நம்மளும் வந்து மூக்கு ஆபரேட் பண்ணிட்டா நம்மளும் பாலிவுட் போய் ஸ்ரீதேவி மாதிரி பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு யாராச்சும் சொல்லிட்டாங்களா இல்ல அவங்களுக்கா ஏதோ ஒரு திங்கிங்கா இல்ல இந்த ரூமரே உண்மையா போயா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நான் நிறைய யோசிக்கிறேன். பட் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுதான் பேச்சு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அவங்க எதுவும் அவங்க சைடுல இருந்து எதுவுமே அவங்க எதுவுமே சொல்லவே இல்ல. அவங்க இத பத்தியே பேசல. ஜஸ்ட் ஒரு டாக் மட்டும் அப்படியே வந்திருக்கு. பேசுறீங்களா பேசுங்க பேசுங்க இந்த ரூமர் இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஃபேமஸா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சமந்தாவும் சைலண்டா இருக்காங்க போல இருக்கு. சோ எது உண்மை போயின்னு இன்னும் தெரியல.